ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு டே vlog தான் பார்க்க போறோம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 2 டேஸா ரொம்ப பிஸியா போகுது டே. ஒரு வழியா எங்களோட எல்லா வயல்லையுமே கதிர் அறுத்து முடிச்சாச்சு. நேத்து தான் எல்லா வேலையும் முடிஞ்சது. நாளையிலேருந்து நான் கொஞ்சம் டே vlog போடுறதுக்கு கண்டிப்பாக ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா 2 நாளாக அதே மாதிரி 8 பேர் 7 பேர் வேலைக்கு வர்றாங்க. அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும், பேக் பண்ணி கொடுக்கணும், மறுபடியும் வீட்டு வேலை. அம்மா வேற கதிரை இருக்கிறது காலையிலே போயிடுவாங்க. உண்மையாக தனியாக எல்லாமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவெல்லாம் வச்சுட்டு. நேற்றுமே ரொம்ப டயர்டாக இருந்தது. முன்னெல்லாம் நான் காலையில் டே vlog ஷூட் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒலை வச்சதுக்கப்புறம் வீடியோ ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அம்மா சில டைம் அரிசி அலசியெல்லாம் போடுவாங்க. ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை. அவங்க ஒரு 7 o'clock இங்கேருந்து கிளம்புனாலும் அந்த காலையில் நம்ம ஊர் சைடு குளிர்காலத்தில் தென்னை ஓலை வச்சு நெருப்பு பற்ற வச்சு எல்லாரும் சுற்றி உட்காந்துருப்போம். அதை வந்து எங்கள் ஊரில் கூத காயிறதுன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா ஊர்லேயும் எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இது என்ன ஒரு வேர்டுன்னு சொல்லி கூட நீங்கள் கேட்கலாம் டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் எங்கள் ஊரில் இப்படி தான் சொல்லுவோம். அந்த மாதிரி அம்மா உட்காந்துட்டே இருக்காங்க. அவங்கள என்னால் எதுவும் பேச முடியல. எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தேவையில்லாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நிறைய நாள் அப்படி போயிருக்கு. அதனால நான் அவங்கள எதுவும் சொல்கிறதில்ல. இப்படியே தான் போயிட்டுருக்கு. காலையில் எப்போதும் போல் தனியாக வேலை செய்கிறேன். அதை விட நேற்று வந்து புதன்கிழமை. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் கார்த்திகை மாதத்தில் வந்து வியாழக்கிழமை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருப்பாங்கன்னு. அதே மாதிரி அங்கே இன்னைக்கு காலையில் அங்கே தான் நாங்கள் சமைச்சோம். சாப்பாடு அங்கே செஞ்சோம். கேஸில் வந்து குழம்பு வச்சேன். அதனால அந்த இடத்துல அந்த இலையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பேக் சைடு கேமராவில் பாருங்கள். நேற்று காலையில் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே சாணி பூசி மொழுகுனேன். எங்கள் ஊர் சைடு எப்படி பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் இங்கே நெக்ஸ்ட் இந்த இடம் எல்லா இடமும் சாணி போட்டு மொழுகுனேன். அதுலேயுமே முக்காசி ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அதனால் ஒரு 1 hour நான் தூங்கினேன். சொல்லப்போனால் நேற்று அந்த ஒரு 1 hour தான் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து வேலை செஞ்சதுக்கு ரெஸ்ட் எடுத்தேனே. சரி, ரொம்ப இடுப்பு வலிச்சது. அதனால சரி போதும், ஒரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டா புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, வாங்க இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன்ல அம்மா மறுபடியும் பூசுவாங்கன்னு. நேற்று அதே மாதிரி மணல் பூசுனாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுருந்தனால காஞ்சிருச்சு. இந்த இடமெல்லாம் பூசுனாங்க. இருந்தாலுமே இந்த 2 சைடு கரெக்டாக இருக்குது. நீங்களே பார்த்தா தெரியும். இது வந்து லைட்டாக வளைஞ்சிருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்களா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் இப்படி பேக் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி இருந்திருந்தா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். சரி, அவங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ செஞ்சுருக்காங்க. இந்த விறகு வைக்கிற இடமும் பாருங்களேன், கொஞ்சம் சிறுசாக இருக்கும். இப்போ நாங்கள் கட்டை யூஸ் பண்ணுறோம் தெரியுமா? அது ஒரு 2 கட்டை வச்சோம் அப்படின்னாவே இது ஃபுல் ஆயிரும். 3ஆவதாக ஒரு கட்டை வைக்க முடியாது. ஆனால் நல்லாயிருக்கும். இந்த அடுப்பில் செய்கிறது வந்து ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம் எல்லாமே. நெக்ஸ்ட் அந்த நெல் காய வைக்கிறதுக்கு அம்மா அடுப்பு பூசினது மழையில் நனைஞ்சு போயிருந்ததில்ல, அதையும் பூசிட்டு வைக்கோல் வச்சு எரிக்கிறதுக்கும் அம்மா அந்த ஹோல் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். முந்தினத்து தான் மறுபடியும் பூசியிருந்தாங்க. இந்த இடமெல்லாம் தீ போகிறதுக்கு. இங்கே அழகா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, இங்கே தோண்டியிருக்காங்க. முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லும்போது நானே யோசித்தேன் இந்த இடத்துல கட் பண்ணால் அந்த அண்டா வைக்கிறது கரெக்டாக இருக்குமான்னு. அதுக்கப்புறம் நேற்று ஓப்பன் பண்ணும்போது தான் தெரியும் கீழே தோண்டியிருக்காங்க. இந்த இடத்துல வைக்கோல் வச்சு இப்படி தள்ளுவாங்க, அங்கே தீ வரும். இந்த அடுப்பும் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் முந்தின நாள் தான் பூசியிருக்காங்களா? இங்கே பாருங்க, இன்னும் காயலை. இந்த இடத்துல அவ்வளவா வெயில் வராது, அதனால இன்னும் காயலை. இந்த அடுப்புமே இன்னும் காயறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காட்டுக்கு அந்த இலை எடுக்க போனப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இது நீங்கள் சிலிண்டர் வாங்கிக்கோங்க, கேஸில் சமைங்க. நாங்கள் முன்னாடி யூஸ் பண்ணியிருந்த கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதனால் சிலிண்டர் வாங்கிட்டு வந்து ஃபயர் பாஸ் ஆகவே இல்லை. ஒரு 2-3 நாளாக சிலிண்டர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்துமே என்னாச்சுன்னு தெரியல, கேஸ் ஸ்டவ்வில் தீ எரிய மாட்டேன்ருச்சு. அதனால மறுபடியும் ஒரே ஒரு அடுப்பு இருக்கிற மாதிரி கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதில் தான் இன்னைக்கு நான் சமைச்சேன். சரி, நான் எப்படி சமைச்சேன்னு பாருங்க. என்னோட ஹஸ்பண்டு தான் ஒரே ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கிட்டு வந்தாங்க. அது வந்து நான் ஃபஸ்ட்டு டே வாங்கினப்போ நினச்சேன் இதில் கூட இவ்வளோ கஞ்சமாவா இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை.
ஒரே ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கினா இன்னமும் நல்ல ஸ்பீடாக இருக்கும், நீ சீக்கிரமாக வேலை செஞ்சுருவேங்கிறனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அதை இவ்வளோ நாளாக நான் ட்ரை பண்ணி பார்க்கல. சும்மா பால் காய வைப்போம், அதுக்கப்புறம் சுடுதண்ணி காய வைக்கிறது, பாப்பாவுக்கு முட்டை அவிச்சு கொடுக்கறது, அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். காலையில் வந்து குழம்பு பட்டாணி உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு குழம்பு செஞ்சுட்டு கீரையை வந்து அதில் தான் வேக வச்சுருக்கேன். வேக வச்சு எடுத்துட்டேன், இனிமேல் தான் தாளிக்கணும். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே இதில் குழம்பு வச்சேன். ஏன்னா எப்போதும் போல் விறகு தீர்ந்துருச்சு. ஆனால் உண்மையாகவே நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் நிறைய டைம் குழம்பு வச்சுட்டு இருக்கும்போது பாப்பா பேக் சைடு வந்து கட்டி பிடிப்பாளா, அந்த டைமில் மஞ்சள் பொடி தண்ணி எல்லாம் கொட்டிடுவேன். அதனால் எப்போ பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு ஏதாவது வேலை செய்கிறேன் கேஸில் அப்படின்னா ஒரு துணி வச்சுக்கிட்டே இருப்பேன், தொடச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தொடச்சேன். ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன் நான். சூப்பராக வந்தது ஃபயர். பட்டாணியும் உருளைக்கிழங்கு சேர்த்து அடுப்பில் குழம்பு செஞ்சேன் அப்படின்னா வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் கேஸில் வேக வச்சுட்டு முட்டைக்கோஸ் கீரை இன்றைக்கி பொரிச்சோமா, ஒரு 4-5 கீரை தான் கட் பண்ணி முடிச்சிருப்பேன். வந்து பார்க்குறேன் வெந்துருச்சு பட்டாணி. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். சூப்பராக இருந்தது. ரொம்ப சீக்கிரமாகவும் இன்றைக்கி வேலை முடித்தேன். சரி, நான் இப்போ கீரையை தாளிக்கிறேன். நீங்களும் யாராவது இந்த மாதிரி ஒரே ஒரு கேஸ் ஸ்டவ்வில் சமைச்சு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை இது வாங்கினது வேஸ்ட்டு, நீ டபுள் சைடே வாங்கியிருக்கலான்னு சொல்லி நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இப்போ கீரை பொரியல் செஞ்சு முடிச்சிட்டேன். இனி வெளியே வேலை செய்யணும். இன்னைக்கு நான் என்ன சமைச்சேன்னு பார்த்துருந்துருப்பீங்க. இந்த டேவும் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதனால இன்னைக்கு ஒரு குக்கிங் வீடியோ பார்க்கலாம். இந்த சீசனில் வந்து இங்கே காலிஃப்ளவர் நிறைய கிடைக்கும். காலிஃப்ளவர் சேர்த்து நிறைய மாதிரி குருமா செய்யலாம், டிஃப்ரெண்ட் குழம்பு செய்யலாம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டைம் பத்தாது அந்த மாதிரி குழம்பு செய்கிறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி குழம்பு செஞ்சுட்டேன். காலிஃப்ளவரில் ஏதாவது குருமா ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா அது காலையில் சாப்பிடும்போது இல்லாட்டி நைட்டு சாப்பிடும்போது செஞ்சாதான் அத்தை மாமா சாப்பிடுவாங்க. ஒருவேளை லஞ்ச் டைம் சமைக்கிறேன் அப்படின்னா அவங்க சாப்பிட்றதே இல்லை. அது வந்து அவங்களோட ரியாக்ஷனும் என்னால் உங்ககிட்ட காமிக்க முடியாது. சரி வாங்க, அதனால இன்னைக்கு காலிஃப்ளவர் 65 செய்யலாம். எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். பாப்பா எப்படி நம்ம ஊரில் எப்படி உயிரெழுத்துக்கள் அ ஆ இ ஈங்கிற மாதிரி இங்கே எப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னு அவள் எழுதுவா. அவளே சொல்லுவா, நீங்கள் கேளுங்க. லெக்கனாமா ம் ஆ ம் ம் ஹாய் அங்கே இல்லை 80 ம் ம் இப்போ அதிகமாக பாப்பா மாமனார் மாமியார் கூட தான் தூங்குறாளா. தூங்குற டைமில் அவளுக்கு 1-2 கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம அ ஆ இ ஈங்கிற மாதிரி இங்கே வந்து ஓ ஆ ஓசை துர்கை இந்த மாதிரி வேர்டு வரும். அக்காவோட பொண்ணு படிக்கும்போது கேட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ஒரு 4-5 வேர்டு. இது இவ்வளோதான், மற்றபடி அதிகமாக எனக்கு தெரியாது. அதை தான் பாப்பா சொல்கிறா. அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுவும் கேண்டில் வச்சு எழுதிக்கிட்டு இருக்கிறா. எதையோ பேசிக்கிட்டு வீடியோவில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பி. பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ அதோட தண்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வீட்டில் வெள்ளை எலி இருக்குல்ல, அது சாப்பிடும். இந்த தண்டு வந்து நல்ல பெருசாக குண்டாக இருக்கும், அதனால் நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கருப்பு கருப்பு புள்ளியாக இருக்கிறத நீங்கள் நினைக்கலாம் புழு இருக்குதுன்னு, ஆனால் ஒரு புழு கூட இருக்காது. இது வந்து சும்மா அப்படி தெரியுது. நேற்று தான் நான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். இதை மட்டும் லைட்டாக நம்ம எடுத்துடலாம், ஆனால் புழுவே இருக்காது இங்கே. சரி, நான் கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நேற்று தான் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த சின்ன புள்ளியாக இருக்கிறது ஏன் வந்தது அப்படின்னா, ஒரு சின்ன கொசு தெரியுங்களா, அது வந்து சவுண்டு போடாது, ஆனால் நிறைய இருக்கும். அது ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா தனியாக இருக்காது. அது எப்போ பார்த்தாலும் காய்கறி வச்சுருக்க ஸ்டாண்டுக்கு மேலேயே இருக்குது. கேரட் இருந்தால் கேரட்டில் உட்காருது, இல்லாட்டி இந்த மாதிரி காலிஃப்ளவர் வாங்கினா சீக்கிரமாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஃப்ரிட்ஜு வாங்கணும். நிறைய பேர் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்க சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் ஏன் நான் கொஞ்சம் டிலே பண்ணுறேன் அப்படின்னா வீட்டு வேலை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காண்டி. பாருங்கள், மணல் கிடச்சது, ஓரளவுக்கு சுவரெல்லாம் கட்டி முடித்தோம். மறுபடியும் அந்த வேலை முடிய போகிற டைமுக்கு மணல் கிடைக்கல. அதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. இப்போயும் கிடைக்க மாட்டேங்குது. எப்போ கிடைக்குதுன்னு தெரியல. என்னோடய ஹஸ்பண்ட் கேஸில் சுடுதண்ணி காய வச்சிட்ருக்காங்க. நான் இன்னும் கட் பண்ணி முடிக்கல. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வைக்கலாம்.
இப்போ தண்ணி சூடாயிருச்சு. நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துல வச்சுக்கலாம். ஏன்னா, சின்ன பாத்திரம் அப்படின்னு சரியா தூசி எல்லாம் கிளீன் ஆகாது. அதனால ஒரு பெரிய பாத்திரம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இப்போ இந்த சுடு தண்ணியில நான் கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கிறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்க்கணும். மறந்துட்டேன். காலிஃப்ளவர சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் ஊற வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். இவ்வளோ நேரம் ஊறினதே போதும். இப்போ நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி இருத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணுற மாவு ரெடி பண்ணலாம். இப்போ காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்கு இது வந்து மக்காசோள மாவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதை விட கொஞ்சம் கம்மியாக மைதா, அதுக்கப்புறம் அது கூட பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு வந்து நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது வந்து சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, தனியா பவுடர் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். கலர் கொஞ்சம் ரெட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால ஃபுட் கலர் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் இப்போ தான் கிடச்சிருக்கு. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஃபுட் கலர் கூட எனக்கு கிடைக்காதுன்னு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வாங்கிட்டோம். எவ்வளோ இது? 5 ருப்பி. இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் காந்தரி மிளகாய் ஒரு 6 மிளகாய் எடுத்திருக்கேன். அது சிறுசு சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரி வாங்க எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். சோள மாவு, அதை விட கொஞ்சம் கம்மியாக மைதா, அதை விடவும் கொஞ்சம் கம்மியாக பச்சரிசி மாவு, முன்னாடி சொன்ன மாதிரி சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியா பவுடர் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், காந்தரி மிளகாய், கருவேப்பிலை. உங்கள் வீட்டில் சப்போஸ் கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இங்கே இல்லை, நான் காலையில் குழம்பு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபுட் கலர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தானே போடணும். ஃபுட் கலர் இவ்வளோ தான் சேர்த்துருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்போதுமே வீடியோ எடுக்கும்போது தேஜு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வா. இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள உங்ககிட்ட காமிச்சதை இந்த மாதிரி வச்சுருக்காரு. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்ட் சரியான பதத்துக்கு கலந்துக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எப்போதுமே குக்கிங்ல நான் சொதப்புறேன்னு அதையே பத்தி பேசிட்டு சிரிச்சுட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் அப்படி ஆகும், எல்லா டைமும் அப்படி ஆகுமா? நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ரெசிபி உங்க கையில கொடுத்து செய்ய சொல்லி உங்களை நான் கமெண்ட் பண்ணுவேன். இருங்க. உன்னை விட நான் பர்ஃபெக்டா பண்ணுவேன் தெரியுமா? பார்க்கலாம். அது பேச்சுல தெரியாது, செயல்ல தான் தெரியும். பாருடி பாரு, கரெக்டா இல்லையா? அதை இப்படி கரெக்ட் பண்ணனா அது எனக்கு தெரியும். உப்பு கொடுக்கல. உப்பு கொடுங்க. செய்றீங்க தானடி? நீங்க சிக்கன் குழம்பு செய்யும்போது நான் தானே எப்போதுமே உப்பு சேர்த்தீங்களா, மஞ்சள் பொடி சேர்த்தீங்களான்னு கேட்பேன். இப்போ இவர் என்ன சரி, இப்போ சரியான அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். பாருங்க, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நீ எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருக்க. வெல் டன். சரி, இங்க காமிங்க. இப்போ இந்த காலிஃப்ளவர்ல ஊற வச்சிடலாம் போட்டு. இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு. நம்ம காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு வழியாக ஃபஸ்ட் டைம் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். எவ்வளோ கிறிஸ்பியாக இருந்ததுன்னு அந்த சவுண்டை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. காலிஃப்ளவர் எல்லாமே பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் தம்பி சொன்னான், அது என்ன பாவக்காய் இருக்குது தெரியுமா, அதை கொஞ்சம் எனக்கு சிப்ஸு பண்ணி கொடுன்னு சொல்லி. அதுவும் அவங்க வீட்டில் ஒரு நாள் அம்மா இந்த மாதிரி ரெடி பண்ணாங்களாம்மா. சும்மா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி இப்படி அவங்க வந்து கடலை மாவில் போட்டு பொரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி என்னை பொரிக்க சொன்னால் நானும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தேன். எடுக்கும்போது எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. ஒருவேளை நல்லா தான் சிப்ஸு மாதிரி வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. நான் சாப்பிடும்போது நான் என்ன ரியாக்ட் பண்ணேன் நீங்களே பாருங்கள். இங்கே நிறைய டைம் ஹோட்டலில் சாப்பிடும்போது நான் இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அதனால் சும்மா ட்ரை பண்ணேன். உள்ளே பார்க்குறது கொஞ்சம் பச்சையாக இருக்குது, ஆனால் லைட்டாக மொறுமொறுன்னு இருந்தது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் கசப்பாக இருக்கா இல்லையான்னு. சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணோம் நாங்கள், சிப்ஸு வருமா வராதான்னு. கசப்பாக இருக்கு. ஐயோ, இதை எப்படி சாப்பிட்றது? சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட முடியுமோ? கண்டிப்பாக நான் தேஜுக்கு கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கசப்பாக இருக்குன்னு. உண்மையாகவே கசப்பாக இருக்கு. வேக வச்சு செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கலாம். இருங்க, ஏதாவது ஒரு சின்ன சிப்ஸ் ட்ரை பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சின்ன சிப்ஸ் அவ்வளவா கசப்பாக இல்லை, ஆனால் பெருசு தான் ரொம்ப கஷ்டம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிட்றேன். சப்போஸ் நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்கன்னு இருந்தால் தயவு செய்து வேக வச்சுட்டு ட்ரை பண்ணுங்க. பச்சையாக வேண்டாம், கசக்குது. உண்மையாகவே கசப்பாக இருந்தது. இருந்துமே 2 டைம் பொரிச்சு எடுத்துட்டு நானும் சரி தம்பியும் சரி பாதி சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். தம்பி சொல்லவே வேணாம், வச்சு வெளுத்துறான் தெரியுமா. தேஜமா, உன்னோட ரப்பர் எங்க பாருங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சேன். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்று வாங்குறேன் நான். எப்போ விளையாட போனாலும் தூக்கி போட்டுட்டு வந்துடுறா. சரி, பாப்பா என்னை அடித்தாலும் பரவாயில்ல, ஒரு பாவக்காய் சிப்ஸை நம்ம கொடுத்து சாப்பிட வைக்கலாம். கைதே சாப்பிடுமா. சூப்பர். கசக்கலையா? இப்போதான் அவளுக்கு கசக்குது. சூப்பரா? கசக்கலையா? சூப்பர். சரிங்க. இப்போ காலிஃப்ளவர் எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன்னு. கம்பெனியில் இருக்கும்போது அதிகமாக டீ கூட டேட் 7 எங்களுக்கு சேலரி கொடுத்தாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த கம்பெனியில் இருக்கவங்க எல்லாருமே இது சாப்பிடுவோம். அவங்க கிட்ட கொடுத்து கேட்குறேன், கம்பெனியில் சாப்பிட்ட டேஸ்ட் கொஞ்சமாவது வந்திருக்கா இல்லையான்னு. இப்போ ஹஸ்பண்ட் சாப்பிட்டு சொல்லட்டும். சொல்லுங்க, கம்பெனியில் இருக்கும்போது சாப்பிட்ருக்கீங்கல்ல, அந்த டேஸ்ட்டு அப்படியே இருக்கு, அது வரவே இல்லை, எப்படி இருக்குன்னு சொல்லு. என்ன யோசிக்கிற இரு. ம். தங்க பொண்டாட்டி பண்ணி கொடுத்தது நல்லா தானே இருக்கும். ஐயோ, பண்ணும்போது எவ்வளோ இன்ஸ்டால் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுறீங்க. செஞ்சு முடிச்சு சாப்பிடும்போது மட்டும் தங்க பொண்டாட்டி. சொல்லுங்க எப்படி இருக்கு. நல்லா இருக்கும். கோப்பாடலைன்னா என்ன நல்லா இல்லையா ஆல்சோ நல்லா இருக்குதான் சொல்லுவேன். ஏன்னா நீ எனக்கு சாப்பிட கொடுக்க மாட்டேதானே. ஐயோ, இதை வேற வீடியோல சொல்றீங்களா? எப்போ சாப்பாடு கொடுக்கல சொல்லுங்க. சொல்லுவீங்க தானே, கொடுக்கல தானே. சரி வேணா கொடு கொடு, நான் சாப்பிட்றேன். କେମିତି ଲାଗୁଛି? ଖାଇକି କହ. Very nice. I like it. Tasty.
செமத்தி சூப்பர்னா சூப்பர் கோன ஏய் எங்க அவுத்தர அவ எப்படி ட்ரை பண்ற பாருங்களேன் சரியா பண்ணு ஸ்ட்ரைட்டா பண்ணு ஸ்ட்ரைட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா பாஸ் அம்மாவும் அப்பாவும் வயலுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க யாரும் வீட்டில் இல்லை. தம்பி என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்ருக்காங்க. அவங்க வர்றதுக்கு ரொம்ப ஈவினிங் ஆகும். அந்த டைமில் நான் கண்டிப்பாக வீடியோ எடிட் பண்ணிட்டு இருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அம்மாவுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு. அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடிட் பண்ணல அப்படின்னா அம்மாக்கிட்டையும் கொடுத்து சாப்பிட்டுட்டு அவங்களோட ரியாக்ஷன் நீங்கள் பாருங்கள். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். Bye bye.